சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, இட்ஸ் மீ ஆரேஞ்ச் ஏடிஹெச் ரஞ்சித் அண்ட் வெல்கம் டு ஷோ ஆதித்யா ஸ்டோரிஸ். ஸோ ஆதித்யா ஸ்டோரிஸில் ஏகப்பட்ட பேர் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி எக்கச்சக்க வீடியோஸ் அமைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தனித்திறமையுமே வெளிப்படுத்த வழி என்ன அப்படின்றத இந்த ஷோ நீங்கள் பார்த்தீங்க கொஞ்ச நேரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஆதித்யா ஸ்டோரிஸ் அப்படின்றது சிம்பிளான நிகழ்ச்சி. உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு 1 minute வீடியோ உங்களுக்கு அமிச்சிங்கனாக்கா அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்சால் உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸும் கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டேலண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெண் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு கயிறு ப்ரோ, அந்த கயிற்றை பிடிச்சி செம்மையாக ஏறுறாங்க. இதெல்லாம் நம்ம திரைப்படத்தில் பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்பில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது பாருங்களேன். சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, இல்லை நல்லா தூங்கி எந்திரிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் வீடியோ பார்க்குற போது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே, நம்ம என்னடா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ இது ரோப் வீடியோ. அடுத்து ஒரு பொண்ணு தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ளெக்சிபிள் விஷயமான யோகாவை செம்ம மாசாக பண்ணுறாங்க. அந்த திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பாருங்கள். இப்போ ஏய், இதெல்லாம் நீங்கள் ஃபாரினில் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு படிக்கட்டுலேயே அப்படியே கவுந்துச்சு. ஏய், தலை மட்டும்தான் வெளில வருதுப்பா. இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 3-4 வயசில் பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த மாதிரி கால் தூக்க முடியுமா கம்ப்யூட்டர் உன்னால்? இந்த மாதிரிலாம் நான் தூக்கணும்னு வச்சுக்கேன், அவள் தான். அடுத்து ஒரு மாதம் ஆதித்யா ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம லீவ் கொடுத்துட்டு இது அண்ணா மேம்பாலம் மாதிரி போகுது. இது விவேக் ஒரு படத்தில் கிராஃபிக்ஸ் காட்சியில் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு எலும்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பூராவுமே ஃப்ளெக்சிபிள் இது மட்டும்தான் இருக்குது. என்னம்மா பண்ணுறாங்கப்பா? யோகாசனத்தையே நம்ம வியக்க வைக்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான திறமைலாம் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி உங்களாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக முதுகெலும்பு உடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. யோகா நல்லா வரணும், அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3rd standard படிக்கிற பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு பாட்டை பாடாமல் அது அழகாக விசில்லையே கன்வே பண்ணியிருக்கு. அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள். அதுதான் ஆதித்யா ஸ்டோரிஸில் அடுத்து வர வீடியோ. புத்தியுள்ள மனிதன். It is an old song. Then my next song is Kill Bill. It is the most famous song of Brazil. ஸோ செம்ம டேலண்ட்டில் நம்ம அசால்ட்டாக விசில் அடிக்கிறது சர்வ சாதாரணமாக பண்ணுற விஷயந்தான். ஆனால் நம்மளால் பல பேரால் இந்த மாதிரி பாடல்களை விசிலெலாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட், யூனிக் டேலண்ட்டு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு ரொம்ப மெஸ்மரைசிங்கான ஒரு வாய்ஸில் இந்த நாளை ஒரு பொன் நாள் ஆக்கும் விதத்தில் ஒரு யங் அண்ட் பியூட்டிஃபுல் லேடி அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்திருக்கிறாங்க ஒரு பாடல் மூலமாக. அந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன், ஹீகி போல லவடிக்கு இந்திரனார் பந்தடிக்கு அந்த பந்து
சொல்லு சந்தான பொட்டழகை சஞ்சானடை அழகை வெள்ளி வெட்டி கட்டி அவனோ சொல்லு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் ஆத்தி அவன் தாண்டி உன் திமிருக்கு அரசன். ஸோ இந்த வீடியோ மட்டும் எப்படிடா போட்டிங்க? இவங்க வந்து வேற யாரோ பாடின பாட்டை தாமே வந்து பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க வாயெல்லாம் அசைக்கல. அட் த சேம் டைம் மற்றவங்க பாட்டுக்கு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடல. இவங்களுடைய சொந்த குரலில் அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இட்ஸ் a மெஸ்மரைசிங் வாய்ஸ். இது வந்து தனித்திறமை. அந்த மாதிரியான தனித்திறமை உங்களுக்கும் இருக்குது. அதை ஊரே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம். அதை வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் போயிட்டு இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். என்னால் வாட்ஸ்அப்லாம் பண்ண முடியாது, ஐ கேன் டூ த மெயில் அப்படின்னாக்கா இந்த மெயில் ஐடிக்கு எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. எங்கள் கம்ப்யூட்டர் அப்புறம் எங்களோட 11 பேருக்கூட நிபுணர் குழு என்ன பண்ணுவோம், உங்களுடைய தனித்திறமைகளில் எது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஃபைன்லாம் பண்ணி அதை அடுத்த ஆதித்யா ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RANJTH ரஞ்சித். டாடா, பாய், see you.